ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு. காய் நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நான் கேரட்டும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 5-6 ஜீரகம் பொரிஞ்சோடனே பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதும் சாண்ட்விச்சுக்கு. இப்போ இந்த லெவலுக்கு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் முருங்கை பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம், இது மட்டும் போதும். இதை போட்டுட்டு நல்லா நம்ம லைட்டாக வதக்கிட்டு அதோட பச்சை வாடை போன பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மூணாக போதும். இதுவுமே ஹாஃப் குக் இருந்தால் போதும். ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் இல்லை. இந்த லெவலுக்கு தண்ணி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்துக்கோங்க. வீட் ப்ரெட்னாலும் ஸ்வீட் ப்ரெட் எதுனாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கடுத்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு ப்ரெட் எடுத்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக அமுக்கிக்கோங்க. நீங்கள் டோஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். நான் தோசைக்கல்லே இப்போ செஞ்சு காட்டுறேன். பட்டர் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா 2 ப்ரெட்டும் நல்லா நமக்கு அமுங்கிக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இப்போ டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தோசை கரண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃப்ளிப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லேயும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சைடாக ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு இடம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா சாண்ட்விச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.